மரித்த பின் மனிதனுக்கு என்னவெல்லாம் சம்பவிக்கிறது என்பதை குறித்த கருத்துக்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடையே ஏராளமாக பரவி இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே மரணத்திற்கு பின் மனிதனுக்கு சம்பவிக்கும் 7 நிலைகளை குறித்து வேதாகமம் சொல்வதென்ன? கேட்போமா? கேட்டு விசுவாசிப்போமா? மனிதா, மரணம் உன்னை சந்திக்கும் பிறகு இவைகளெல்லாம் சம்பவிக்கும். மனிதா, மரணம் உன்னை சந்திக்கும் பிறகு இவைகளெல்லாம் சம்பவிக்கும். மனிதா, மண்ணில் வந்த சரீரமே மண்ணிற்கேதான் திரும்புமே. மண்ணில் வந்த சரீரமே மண்ணிற்கேதான் திரும்புமே. தேவன் தந்த ஜீவ சுவாசம் தேவனுக்குள் மறையுமே. தேவன் தந்த ஜீவ சுவாசம் தேவனுக்குள் மறையுமே. மனிதா, மரணம் உன்னை சந்திக்கும் பிறகு இவைகளெல்லாம் சம்பவிக்கும். மரித்தோரொன்றும் அறியாரே, மண்ணில் நித்திரை செய்வாரே. மரித்தோரொன்றும் அறியாரே, மண்ணில் நித்திரை செய்வாரே. பூமியின் மேலே வானத்தின் கீழே பெயர்கள் கூட இழப்பாரே. பூமியின் மேலே வானத்தின் கீழே பெயர்கள் கூட இழப்பாரே. மனிதா, பூமியின் கடைசி நாளிலே படைத்த மீட்பர் வருவாரே. பூமியின் கடைசி நாளிலே படைத்த மீட்பர் வருவாரே. சொந்த கண்ணால் அவரை காண்பேன் சொன்னான் அன்றே பக்தன் யோபே. சொந்த கண்ணால் அவரை காண்பேன் சொன்னான் அன்றே பக்தன் யோபே. மனிதா, மரணம் உன்னை சந்திக்கும் பிறகு இவைகளெல்லாம் சம்பவிக்கும். 1000 ஆண்டுகள் பரத்திலே ஆட்சி செய்வார் பக்தர்களே. 1000 ஆண்டுகள் பரத்திலே ஆட்சி செய்வார் பக்தர்களே. சுற்றி அலைந்து கெடுத்து மகிழ்ந்த சாத்தான் சிறையில் கிடப்பானே. சுற்றி அலைந்து கெடுத்து மகிழ்ந்த சாத்தான் சிறையில் கிடப்பானே. முடியும் 1000 வருடமே 3ஆம் வருகை நடக்குமே. முடியும் 1000 வருடமே 3ஆம் வருகை நடக்குமே. உயிர்த்து எழும்பும் தீயோரெல்லாம் உன்னதரோடு யுத்தம் செய்வார். உயிர்த்து எழும்பும் தீயோரெல்லாம்
சாத்தான் கூட்டம் தீயில் எரிந்து அழியுமே. தூண்டி மகிழ்ந்த சாத்தான் கூட்டம் தீயில் எரிந்து அழியுமே. மரணம் மரித்து போகுமே, மீட்பர் அருகினில் இருப்பாரே. மரணம் மரித்து போகுமே, மீட்பர் அருகினில் இருப்பாரே. புதிய வானம் புதிய பூமி புதிய மகிழ்ச்சி நித்தியமே. புதிய வானம் புதிய பூமி புதிய மகிழ்ச்சி நித்தியமே. மனிதா, மரணம் உன்னை சந்திக்கும், பிறகு இவைகளெல்லாம் சம்பவிக்கும். மனிதா, மரணம் உன்னை சந்திக்கும், பிறகு இவைகளெல்லாம் சம்பவிக்கும். மனிதா, சர்வவல்லமையுள்ள தேவன் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தருவாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மரித்தோர் எங்கே என்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி பேசும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் எல்லா மார்க்கங்களிலும் சொல்லப்போனால் உலகத்தின் மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழும்புகின்ற ஒரு கேள்வி இது. தன்னுடைய அன்பானவர்களை இழக்க கொடுத்து துக்கப்படுகையில் துயரப்படும் போது அவர்கள் எங்கு போயிருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு என்ன ஆனது? பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பேசவில்லை, நடந்தவர்கள் திடீரென்று நடக்கவில்லை. இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை செய்தவர்கள் அங்கு வெட்டுண்டு கிடக்கிற மரம் போல கிடக்கிறார்கள். மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, எந்த விதமான செய்கையும் இல்லை. அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? மரித்து கிடக்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கும்போது திடீரென்று ஏன் அப்படி வந்தது? அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய விவரம் என்ன? அப்படியே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இருக்கிறார்களா அல்லது இல்லையா? இப்படிப்பட்ட கேள்வி இந்த உலகத்தின் ஆதி முதல் கொண்டு காயின் எப்பொழுது ஆபேலை கொலை செய்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமோ அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு பதிலளிக்கத்தக்கதாக எல்லா மார்க்கமுமே பலவிதமான பதில்களை கொடுக்கின்றன. இந்த பதில்களை பற்றி நான் ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத வசனங்களை எடுத்து தியானிக்கும் முன்பதாக நாம் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்திலே உம்முடைய வசனத்தை எடுத்து படிக்கும்போது ஆண்டவராகிய நீர் எங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று, எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் பேச வேண்டும் என்று உடைய திருப்பாதத்திலே விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். வேதத்தை எடுத்து பேசுவதற்கு நான் அருகதையற்றவன் என்பதை நீர் அறிவே சாமி. நான் நல்ல தகப்பனே, ஆவியானவர் தாமே ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் நீர் பேச வேண்டும் என்று இந்த முக்கியமான கருத்தை நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவே, நாங்கள் மரித்தோருடைய பிள்ளைகளாகிறாமல் ஜீவனுள்ள பிள்ளைகளாக உலகத்தில் வாழ என்றென்றைக்கும் வாழ அனுகிரகம் செய்யும் சாமி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். இந்த பொருளை குறித்து நான் ஆராய்வதற்கு முன்னதாக ஒரு கருத்தை உங்கள் மத்தியிலே நான் விளக்க விரும்புகிறேன். யாராவது நம்மவர்கள் இறந்து போனால்
ஆண்டவர் என்னுடைய மகனை எடுத்துக்கொண்டார், என்னுடைய மகளை எடுத்துக்கொண்டார், அவருடைய சித்தம் என்று நாம் பேசுகிறோம். தேவனை அறிந்த பிள்ளைகளும் அப்படித்தான் பேசுகிறார்கள், தேவனை அறியாதவர்களும் அப்படித்தான் பேசுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் விளக்க நான் விரும்புகிறேன். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனும், இந்த உலகத்தில் பிறந்த யாருமே மரிக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. இதை வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தின் மரணம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய அன்பானவர்கள் மரிக்கும் போது நாம் எவ்வளவு துக்கப்படுகிறோமோ, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மரணத்தை கண்டு தான் படைத்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்துவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரும் துக்கப்படத்தான் செய்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு என்ற ஆண்டவருக்கு அன்பாய் இருந்த அந்த மனிதன் இறந்து போன போது ஆண்டவர் அந்த கல்லறையிலே இருந்து கண்ணீர் விட்டார் என்று வேதம் அங்கே சொல்கிறது. எதற்காக அவர் கண்ணீர் விட்டார்? கூடிய சீக்கிரத்திலே சில நிமிஷங்களிலே அந்த லாசருவை அவர் எழுப்பு போகிற ஜீவனுள்ள தேவன். ஆகவே எழுப்பு போகிற அந்த லாசரு உயிரோடு எழும்புவார் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே எதற்காக கண்ணீர் விட்டார்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் தோற்றம் முதல் இன்று வரைக்கும் அந்த மரணம் மக்களுடைய உள்ளத்தில் தோற்றுவித்த பெரும் துன்பத்தை அறிந்தவராக, அந்த மரணம் மக்களுடைய இருதயத்தை துளைத்து பாய்ந்து துன்புறுத்தி வந்ததை, இந்த துன்பத்தை அறிந்தவராக, எத்தனை கண்ணீர், எவ்வளவு அழுகை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு துன்பம், தான் படைத்த மக்கள் இப்படிப்பட்ட துன்பத்தை அடைகிறார்களே, கண்ணீரை ஆறாக கொட்டுகிறார்களே, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கண்ணீர் விட்டார். ஆகவே மரணத்தை அவர் விரும்புகிறதில்லை. திருமறை விசேஷமாக ஒரு காரியத்தை நம்மிடத்தில் பேசுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 21-22 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படியானால் மரணம் யாரிடத்திலிருந்து வந்தது? இறைவனிடத்திலிருந்து வந்ததல்ல. என்னுடைய மகனை எடுத்துக்கொண்டார், என்னுடைய மகளை எடுத்துக்கொண்டார், என்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டார், அது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வில் என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே. மரணம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததல்ல, மனுஷனிடத்தில் மனுஷன் அந்த மரணத்திற்கு காரணமாக இருக்கிறான். ஆதாமினாலே மக்கள் மரிக்கிறார்கள் என்று வேதம் அங்கு சொல்வது. முற்பிதாக்கள் செய்த பாவம். அப்படியானால் திருமறை குறித்து விசேஷமாக பேசும்போது விவிலியத்திலே ஒரு விசேஷமான ஒரு வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஒரு மனிதனாலே மரணம் உலகத்தில் வந்தது, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவன் வந்தது என்று வேதம் சொல்கிறது. இங்கேயும் பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் பாவம் செய்தபடினாலே அவன் மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த மரணத்தில் இருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்று திருமறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனுஷனுக்கு கடைசி சத்துரு என்று வேதம் பேசுகிறது. 1 கொரிந்தியர் 15:26 வாசிக்கிறேன். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இருக்கிற அந்த கடைசி சத்துரு மரணம். மனிதனாலே உலகத்தில் மரணம் வந்தது என்று நாம் பார்க்கும்போது அந்த மனிதன் எப்படி இந்த மரணத்தை கொண்டு வந்தான் என்பதை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்படியானால் ஆதி முதல் மனித கொலைபாதகனாயிருக்கிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் இந்த மரணத்தை கொண்டு வந்தவன் பிசாசு. அந்த பிசாசு ஆண்டவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படி ஆதாமை ஏவினது. ஆகவே மனிதன் அந்த பிசாசனுடைய சத்தத்தை கேட்டு பாவம் செய்தான். ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார், இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு விருட்சத்தை வைத்து எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். அதை மீறி பிசாசனுடைய சத்தத்தை கேட்டு பிசாசு என்ன சொன்னான்? இந்த பழத்தை புசிக்கும் போது நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அங்கு சொன்னார். ஆண்டவர் சாவாய் என்று சொன்னார், பிசாசு சாவதில்லை என்று சொன்னார். ஆதாம் ஏவாளும் அந்த பிசாசனுடைய சத்தத்தை நம்பி அவரை அந்த கனியை புசித்தால் தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தால்
மீறுதலினாலே, ஆண்டவருடைய கற்பனையை மீறுதலினாலே மரணம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். திருமறை இன்னும் ஒரு இடத்துல அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து திரும்பவும் பேசுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியான மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசை அவனை அழித்து விட்டால் அப்புறம் உலகத்தில் மரணம் இல்லை. மரணத்திற்கு உட்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய ஒரு ரகசியம். அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி. இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. அவர் இந்த உலகத்தில் ஏழை கோலம் எடுத்தார். ஏனெனில் நாம் இந்த அண்ட சராசரத்தின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக. இந்த உலகத்தில் அவர் படாத பாடுபட்டார், கசையடிப்பட்டார், துன்பப்பட்டார், துயரப்பட்டார். நாம் என்றென்றைக்கும் இன்பத்தோடு தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பதற்காக. அவருடைய திருநாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் தன்னுடைய மரணத்தினாலே நம்மை விடுதலையாக்கினார் என்று திருமறை அங்கே சொல்கிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறேன். 22-32 ஆண்டவர் சொல்கிறார், தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஆகவே நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டுவது, பாவம் கடவுளாலே உண்டாகவில்லை, மரணம் கடவுளாலே வரல, அது மனுஷனால் உண்டானது. அப்படி மனுஷனால் உண்டாகி மரண பயத்துக்குள்ளாக அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நம்மை ஆண்டவர் விடுவிக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் கல்வாரியிலே மரித்தார். ஆகவே நீங்கள் நானும் ஜீவனடையும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். மரிக்கும்படியாக இல்ல, ஜீவனடையும்படி, ஜீவன் கொடுக்கும்படி வந்தார். ஆகவே அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார் என்று திருமறை அங்கு விசேஷமாக சொல்லுகிறது. இப்படி சொல்றது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த திருமறையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் அநேகரை மரணத்துக்கு உட்படாதபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மறியாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போனார்கள் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்கிறது. எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடினாலே. புரியுதுங்களா? அப்படியானால் ஏனோக்கு அந்த பரிசுத்தவானை பற்றி வேதம் பேசும்போது மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு விசேஷமான திட்டம். நாம் இருக்கிற இந்த உலகத்தின் கடைசி நாட்கள், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்னதாகவே தேவனுடைய வருகை இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகள் மரிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகக்கூடிய ஒரு சலாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று திருமறை அங்கே சொல்லுகிறது. ஏனோக்கி போல 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இங்கு எலியா என்ற அந்த தீர்க்கதரிசி பற்றி ஆண்டவர் அங்கு பேசுகிறார். எலியா மரிக்காமல் பரலோகத்திற்கு போறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. நீங்களும் நானும் மரிக்காமல் பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த மரணம் என்ற சத்துருவை முறியடித்து இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் மேற்கொள்கிறதே, மனிதர்களை மாத்திரமல்ல, மிருகங்களையும் பறவைகளையும் பூச்சி புழுக்கள் எல்லாவற்றையும் ஆட்கொள்கிற அந்த மரணம், பயங்கரமான அந்த மரணம். அந்த மரணத்திலே இருந்து விடுதலையே இல்லை. முடி சார்ந்த மன்னரும் பிடி சாம்பலாயினார் என்று நம்முடைய தமிழ் மறை கூறுகிறது. பெரும் பெரும் மன்னர்கள், இந்த உலகத்தை ஆட்சி செலுத்தினவர்கள் எல்லாருமே பிடி சாம்பலாக மாறினார்கள், மரணத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். ஆனாலும் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். மரணத்தின் மேல் வெற்றி கொண்டு அவர்கள் எழும்பி வருவார்கள். இந்த உலகத்தில் கடவுளுடைய வருகையிலே இருக்கிற பிள்ளைகள்
மறியாமலும் இருப்பார்கள் என்று தேவன் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தோடு நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். மரித்தோர் எங்கே? இந்த கேள்விக்கு அநேகர் பலவிதமாக விடை கொடுக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், மரித்தவுடனே மக்கள் பரலோகத்திற்கு போய்விடுகிறார்கள் அல்லது நரகத்திற்கு போய்விடுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், மரித்தவுடனே பரதீசிக்கு, அந்த கல்லணை போல பரதீசிக்கு அவர் போய்விடுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், நம்முடைய இந்து சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள், அதே மாதிரிதான் மகமதிய சகோதரர்களும் என்ன சொல்கிறார்கள், பித்ரு லோகம் என்ற ஒரு லோகம் இருக்கிறது, மரித்தவர்கள் அங்கே போய் தாங்கள் செய்த பாவ வினைகளை அங்கே தீர்த்து கொள்கிற அங்கே போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய இந்து சகோதரர்கள், புத்த சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்ல, மரித்த உடனே ஒரு 2.5 நாளிகளுக்குள்ளாக வேறு ஜென்மம் எடுத்து போகிறார்கள், ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் செய்த அந்த கர்ம வினைக்கு பலனை அடைந்து தீர்ந்த பிற்பாடு அவர்கள் தேவனோடு கூட ஒட்டிக் கொள்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், செத்து போன அந்த ஆவி அப்படியே அண்ட சராசங்களிலே அலைந்து திரிகிற ஆவி, மேகத்தின் மேலே உட்கார்ந்து அப்படியே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். மற்ற சகோதரர்கள் கிரேக்கர்கள் என்ன சொல்கிறார்கள், நம்முடைய ஆத்மா கடவுளிடத்திலிருந்து வந்தது, இது ஜீவாத்மான பேர், அது இந்து மக்கள் மத்தியிலும் இருக்கிறது, இது செத்தவுடனே பரமாத்மாவாகிய அந்த இறைவன் அவரிடத்திலே போய் ஒட்டி கொள்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி அநேக விதமான கொள்கைகள் இருக்கின்றன. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது எந்த கொள்கை சரி, யார் சொல்வது சரி? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்து இந்த மரணத்தை குறித்து பேசுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் மரணத்தை குறித்து அது என்ன என்ன என்று எப்படி என்று பேச முடியும், அவர்களால் தான் முடியும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு மரணத்தை பரிகரித்து, மரணத்தை நமக்காக ருசி பார்த்து, அந்த மரணத்தின் பாதாளத்திலே கிடத்தப்பட்டு, அந்த மரணத்தின் பிடியிலே சிக்குண்டு, அந்த பிடியிலிருந்து எழும்பி மரணத்தின் மேல் வெற்றி கொண்டு இன்னைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே மரணத்திற்குள்ளாக போன அந்த ஆண்டவர், அந்த மரணம் என்பது என்ன என்று அவர்தான் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் மற்றவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் செத்தால் தானே சுடுகாடு தெரியும் என்று ஒரு பழமொழி. நம்ம மரித்தால் தானே மரணத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆகவே மரித்து அந்த மரணத்தில் வெற்றி பெற்று எழுந்த அந்த ஆண்டவர், ஜீவனுள்ள அந்த ஆண்டவர், அவர் ஒருவர் தான் அந்த மரணத்தை பற்றி சொல்ல முடியும். அவருக்கு தான் அந்த மரணம் என்ன என்று தெரியும். ஆகவே இந்த திருமறையிலே அவர் என்ன சொல்கிறார், நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறேன். 9வது 14வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சீவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். மரணத்தை உத்தரித்த கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ருசி பார்த்தவர் மரணத்தை உத்தரித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கவனியுங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். அப்படியானால் ஆண்டவருக்கு அந்த திறவுகோல் இருக்கிறது, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும். ஆண்டவர் அந்த திறவுகோலை திறந்து அந்த மரணம் இன்னதென்று நமக்கு காட்டுவாராக, அந்த பாதாளம் இன்னது என்று அவர் காட்டுவாராக. அதற்காக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் காத்திருப்போம். இன்றைக்கு உலகத்தில் பெரியவர்களுடைய அந்த கல்லறைகள் எல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை ஒன்றுதான் திறந்திருக்கிறது. அவர் மரணத்தின் வெற்றி கொண்டார் என்பதை இன்றைக்கு உலகத்தினர் அறிவார்கள் என்று நாம் விசேஷமாக பார்க்கிறோம். இந்த மரணம் என்பது எல்லோருக்குமே ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அது ஒரு புதிர், விடையில்லாத ஒரு புதிராக இருந்த போதிலும் இறைவனுக்கு அது விடையில்லாத ஒரு புதிராக இல்லை. அவர் இதை குறித்து விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் விளக்குகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இட் இஸ் அப்பாயிண்டட் ஒன்ஸ் டு டை. மனிதனுக்கு ஒரு முறைதான் சாவு. ஆகவே அநேக பிறப்புகள் எடுத்து சாக வேண்டும் என்பதல்ல. ஒரே தடவை மனிதன் பிறக்கிறார்,
ஒரு தடவை தான் அவன் மறிக்கிறார், பின்பு அவன் நியாய தீர்ப்பிலே நிற்கிறான் என்று திருமறை அங்கே சொல்கிறது. சங்கீதம் 89:48 வசனத்திலே வாசிக்கிறேன், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஒவ்வொரு மனிதனும் மறிக்க வேண்டிய அவசியம் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் முதலாவதாக இந்த மரணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முதலாவதாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், மனுஷர்களாகிய நாம் எப்படி உண்டாக்கப்பட்டோம்? இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறோமே, இது எப்படி? நாம் மறிக்கிறோமே, அது எப்படி? ஆகவே முதலாவதாக மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறை இதை குறித்து பேசும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நன்றாக கவனியுங்கள். தேவனாகி கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆகவே திருமறை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதனை உண்டாக்கின அந்த ஆண்டவர் அந்த மனிதனை எப்படி உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். மண்ணை எடுத்தார், அதை ஒரு மனிதனாக உருவாக்கினார், சிற்பத்தை செதுக்குவது போல. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த காலத்திலே மனிதர்கள் இறைவனுடைய கரத்திலே இருந்து வந்த போது உயர்ந்து நெடிந்து வளர்ந்த ராட்சதர்களைப் போல இருந்தார்கள். வேத அறிஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சுமார் 14 அடிக்கு மேலாக அவர்கள் வளர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியிலே 22 அடி 23 அடி எலும்புக்கூண்டுகளை, அநேக எலும்புக்கூண்டுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் உண்டாக்கப்பட்ட போது 14 அடி உயரமாக இருந்த மனிதன் பின்னான காலத்தில் 22 23 அடி உயரம் கூட வளர்ந்தார். நாம் நினைக்கிறபடி கை மண்ணினாலே ஒரு கைப்பிடி அளவினாலே மனிதனை சிருஷ்டித்தார் என்று நாம் அநேகம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. 14 அடி உயரம் உள்ள ஒரு மனிதன், அதற்கேற்றபடி உடம்பு வாகுள்ள ஒரு மனிதன், புஜபல பராக்கிரமம் உள்ள ஒரு மனிதன், எவ்வளவு மண் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த மண்ணிலே அவன் சிற்பம் போல ஆண்டவர் செய்தார். அவன் அப்படியே படுத்து கிடந்தான். வாய் இருக்கிறது, பேசவில்லை, கண் இருக்கிறது, காண முடியாது. அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அந்த ஜீவ சுவாசம் அந்த மனிதனுக்குள்ளாக, அந்த பொம்மைக்குள்ளாக போன போது மனிதன் உயிர் பெற்று எழுந்தான், ஜீவ ஆத்மாவானான் என்று திருமறை அங்கே சொல்லுகிறது. தமிழ் மொழியில இந்த மாதிரி கருத்துகள் அநேகம் இருக்கின்றன. ஊத்த குழியிலே மண்ணெடுத்து உதிர புனலிலே உண்டை செய்து வாய்த்த குயவனார் செய்த பாண்டம் வரவோட்டுக்காகாது என்று ஆடாய் பாம்பே பாம்பாட்டி சித்திரத்தை பற்றி பாடினார். இன்னும் அநேக புலவர்கள் மனிதன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார் என்று பாடினார்கள். வாழை பழந்தின்று வாய் நோகுது என்று சொல்லி தாழை பழந்தின்று சாவுனக்கு வந்ததடி, தாழை பழந்தின்று சாவுனக்கு வந்ததினால் வாழைப்பழம் தின்று வாழ்வுனக்கு வாராதோ என்று இன்னொரு சித்தர் பாடினார். வாழைப்பழம் என்று சொன்னால் வாழ்வழிக்கிற பழம், ஜீவ விருட்சத்தினுடைய கனி. அதை தின்று வாய் நோகுது என்று சொல்லி சலித்து போனாயா? அது உனக்கு விருப்பம் இல்லாமல் போயிற்றா? தாழை பழம் தின்று, தாழ் என்றால் தமிழ்ல கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியாமையின் பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை நீ புசித்து சாவு உனக்கு வந்ததடி. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டிலே சித்தர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். சாவு எப்படி வந்தது? பழம் தின்று வந்தது. பழத்தை சாப்பிட்டு சாவு வந்தது. மறுபடியும் வாழைப்பழம் தின்றால் இந்த கீழ்ப்படியாமையின் பழத்தை நீ உதறிவிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜீவ விருட்சத்தினுடைய பழத்தை நீ தின்றால் மறுபடியும் உனக்கு வாழ்வு வராதோ என்று பாடினார். இதெல்லாம் தமிழ் மார்க்கத்திலே புதைந்து கிடக்கிறது. தமிழ் மார்க்கம் ஒரு பண்டைய மார்க்கம். இன்றைக்கு ஒருவேளை நாம் கை கொள்ளுகிற மார்க்கம் ஆரியர்களுடைய மார்க்கம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? கிறிஸ்துவ மார்க்கம் வெளிநாட்டு மார்க்கம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தமிழர்கள் கை கொள்ளுகிற அந்த இந்து மார்க்கம் ஆரியர்களுடைய மார்க்கம், தமிழர்களுடைய மார்க்கம் அல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் தமிழர்களுடைய மார்க்கம். ஆகவே இன்றைக்கு நாம் அந்நிய நாட்டு மார்க்கத்தை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ் மரபிலே இந்த வேதத்தில் காணப்படுகிற அநேக உண்மைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவனுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தினான். தமிழர்கள் பண்பாடு உள்ளவர்கள், மிகுந்த கடவுள் பக்தி உள்ளவர்கள், பெரிய பெரிய ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதியார் அவர்கள் பாடினார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கோபுரங்களை கட்டி
வானளாவிய கோபுரங்களை கட்டினது எதை குறிக்கிறது? தமிழர்கள் அப்படிப்பட்ட பக்தியுடைய, சிறப்பான பக்தியுடையவர்கள். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். மண்ணிலே இருந்து மனிதன் உண்டானான், ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊசினார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 12:7 வாசிக்கிறேன். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, மரணத்திலே என்ன நடக்கிறது? மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும். அப்படியானால் ஆவி தேவனிடத்துக்கு போய்விடுகிறது. எந்த ஆவி ஒரு அந்த சுவாசம் நாசியிலே ஆண்டவர் ஊதினாரோ அது தேவனிடத்துக்கு போய்விடுகிறது. மண்ணானது மண்ணுக்கு திரும்பி விடுகிறது. புரியுதுங்களா? இப்படிதான் ஆண்டவர் இங்கு பேசுகிறார் திருமறை. இன்றைக்கு உலகத்தில் எல்லா மக்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மனிதனை ஆண்டவர் உண்டு பண்ணின போது ஜீவ சுவாசத்தை ஊதினார், மண்ணிலே இருந்து அந்த உணவை உண்டாக்கினார். அப்புறம் மனிதனுக்குள்ளாக ஆத்மா என்ற ஒரு பொருளை, அந்த ஆத்மா என்ற பொருளை மனிதனுக்குள்ளாக போட்டார் அல்லது வைத்தார் என்று மக்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். அநேக எல்லா மார்க்கங்களும் பொதுவாக அப்படித்தான் பேசுகின்றன. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் 100% பேர் இன்றைக்கு அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆத்மா என்று மனிதனுக்குள்ளாக கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அந்த ஆத்மா சிந்திக்கும் சக்தி உள்ளது, அந்த ஆத்மாவுக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை அப்படி பேசுகிறது இல்லை. இந்த உடம்பு மனிதனை ஆண்டவர் மண்ணினாலே உண்டாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ரெண்டும் சேர்ந்த போது அதற்கு ஆத்மா என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மா என்று ஒரு பொருளை, தனியான ஒரு பொருளை ஆண்டவர் உள்ளே வைக்கவில்லை, மனிதனுக்குள்ளே வைக்கவில்லை. அந்த அவனுடைய உடம்பு அப்படி கடந்தது, அங்கே பலனற்று கடந்தது. ஜீவ சுவாசம் போன உடனே அந்த மனிதன் எழுந்தான், நடமாடினான். அந்த மனிதனை பற்றி ஆண்டவர் பேசும்போது அந்த மனிதன் ஒரு ஆத்மா என்று பேசுகிறது. அப்படியானால் சுவாசமும் மனிதனுடைய உடம்பும் ரெண்டும் சேர்ந்தது ஆத்மா. அப்படித்தான் வேதம் பேசுகிறது. இதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆத்மா ஒன்று உள்ளே இருக்கிறது என்று அங்கே மற்றவன் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் என்ற ஒருவன் எனக்குள்ள இருக்கிறான், அவன் ஆட்டுகிற மாதிரி ஆடுகிறேன் என்று சொல்லுகிறோம். நான் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் ஆட்டுகிற மாதிரி ஆடுகிறேன். அப்ப அந்த நான் என்கிற பொருள், அந்த ஆத்மா என்ற ஒரு பொருள் நமக்குள்ளாக இருக்கிறது. சரி, வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அந்த நான் என்கிற ஆட்டுகிற விதமாக நான் ஆடுகிறேன். அப்படியான என் வாழ்க்கை முழுவதும் யார் ஆட்டுகிறது? அந்த நான் என்கிற அவன், அந்த ஆத்மா. அப்ப ஆத்மா தானே ஆட்டுகிறது. நம்ம செய்வதெல்லாம் அந்த ஆத்மா தானே செய்கிறது. நாம் பேசுகிறதெல்லாம் அந்த ஆத்மா தானே பேசுகிறது. அப்படித்தானே? அப்போ அவன், அந்த ஆத்மா ஆட்டுகிறது, அவன் பேசுகிறான், நமக்குள் அவன் ஜீவிக்கிறான். அப்படி என்றால் அப்புறம் நமக்கு பாவம் ஏது? ஆண்டவர் நம்ம எதுக்காக நியாயம் தீர்க்க வேண்டும்? ஒரு மனிதனை நான் கொலை செய்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது உடனே பாவம் என்று நாம் நினைக்கிறோம். ஏனையா கொலை செய்தா என்றால், நான் கொலை செய்யல, எனக்குள்ளாக இருக்கிற அவன் கொலை செய்தார். அப்ப தண்டனை அடைய வேண்டியது யார்? நானா அவனா? எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்மாவா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கொள்கை எப்படி இருக்கிறது என்றால், எனக்குள்ளாக ஒரு ஆத்மா இருக்கிறது என்ற அந்த கொள்கை இன்றைக்கு ஒரு புதிதான ஒரு கொள்கை, ஒரு விசித்திரமான ஒரு கொள்கை. இது வேதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கை. உங்களுக்கு புரியுதுங்களா? அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன, அதை குறித்து நான் பின்னாலே சொல்லுகிறேன். ஆகவே இந்த ஆத்மா என்பது உள்ளே ஒன்று எதுமோ இருக்கிறது, அது செத்து போன பிற்பாடு அது அப்படியே வெளியே போய்விடுகிறது. இப்படி நாம் இன்றைக்கு நினைக்கிறோம், உலகத்தார் நினைக்கிறார்கள். ஆனால் திருமறை அப்படி சொல்லுகிறது இல்லை. அந்த ஆத்மா என்ற ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் நமக்கு நியாய தீர்ப்பை பற்றி பிரயோஜனமே இல்லை. நியாய தீர்ப்பு என்னத்துக்கு? அவன் அல்லவா ஆட்டுகிறான், நானா செய்யறேன். உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த ஆத்மா உள்ள இருந்து கொண்டு என்னை ஆட்டுகிறது, என்னை நான் செய்ய வைக்கிறது, என்னை பேச வைக்கிறது, கிரியை செய்ய வைக்கிறது. அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? ஐயா, நான் செய்யல, என்னுடைய ஆத்மாவை அதை செய்துட்டு. அப்புறம் பாவம் எங்க இருக்கிறது? நியாய தீர்ப்பு எங்க இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஆகவே திருமறை என்ன சொல்கிறது என்றால், இப்படிப்பட்ட இந்த ஆத்மா என்பது ஒரு மனுஷனுடைய உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் ஆத்மா. அவன் செத்து போகும்போது அந்த ஜீவன் ஆண்டவரிடத்திலே போய்விடுகிறது, அந்த உடம்பு மண்ணுக்கு மண்ணாகி அங்கே போய்விடுகிறது. இதுதான் திருமறை சொல்கிறது. அப்படியானால் அவன் செத்த ஆத்மாவாக மாறிவிடுகிறான். சில சமயத்தில் நம்ம சொல்றோம், எங்க வீட்டுல 8 ஆத்மா இருக்கிறது சாப்பிடுறதுக்குன்னு சொல்றோம். அப்படியானால் ஆத்மா என்றா என்ன? மனிதர்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆத்மா.
ஆத்மா என்று விசேஷமாக நமக்குள்ளாக ஆண்டவர் வைக்கவில்லை என்று திருமறை விசேஷமாக பேசுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது ஆண்டவர் அதற்காக விசேஷமாக அங்கு சொல்கிறார். சரி, இப்ப சிலர் என்ன நினைக்கிறார்கள், அந்த உள்ளே ஆவி ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினாரே, அந்த ஜீவ சுவாசத்துக்கு ஒரு கான்சியன்ஸ் இருக்கிறது, கிரியை செய்ய முடியும். அந்த ஆத்மா, அந்த ஜீவ சுவாசம், அந்த சுவாசத்திற்கு என்ன இருக்கிறது, கிரியை செய்ய முடியுமா? அந்த சுவாசத்திற்கு மற்ற காரியங்கள் தெரியுமா என்று இந்த கேள்விக்கு திருமறை என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். சரி, நான் ஒன்று கேட்கிறேன். ஆண்டவர் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கினார் இல்லைங்களா? சரி, மிருகங்களை எல்லாம் எப்படி உண்டாக்கினார்? மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் அவர் எதிலிருந்து உண்டாக்கினார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். அப்படியானால் திருமறை என்ன சொல்கிறது? மனுஷனை எப்படி மண்ணிலிருந்து உருவாக்கினாரோ அதே போல மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணிலே இருந்துதான் உருவாக்கினார். சரி, அப்படியானால் அந்த மண்ணிலே இருந்து உருவாக்கின அந்த மிருகங்கள், பறவைகள், இவைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதியாம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. அப்பொழுது மாம்ச சந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. அவைகளை பற்றி பின்னால் அடுத்த வசனத்திலே வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. அப்படியானால் இன்றைக்கு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பூச்சி புழுக்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? மனுஷனுக்கு எப்படி ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ அதே போலவே அவைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னமோ நம்முடைய உயிர் ஒரு உயர்ந்த உயிர், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் ஒரு பெரிய ஜீவன் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதனுக்கு கொடுத்த அதே ஜீவ சுவாசத்தை தான் அவைகளுக்கும் கொடுத்தார் என்று திருமறை அங்கு பேசுகிறது. சரி, இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் பிரசங்கி 3:18 மனுப்புத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். 19 மனுஷருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கு இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லா ஜீவன்களுக்கும் சுவாசம் ஒன்றே. அந்த மிருகங்களின் உடல்ல இருக்கிற அந்த ஜீவன், மனிதர்களின் உடல்ல இருக்கிற ஜீவன், பூச்சி புழுக்களின் உடல்ல இருக்கிற ஜீவன், இந்த ஜீவன் எல்லாம் ஒன்றே, தி சேம். மனிதனுக்கென்று விசேஷமான ஒரு ஜீவனை ஆண்டவர் கொடுக்கல, அந்த மிருகங்களுக்கு என்று விசேஷமான ஜீவனை கொடுக்கல. அதனால வேதம் என்ன சொல்லுது? இந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் மிருகங்களும் மனிதர்களும் சமமாகவே இருக்கிறார்கள். மனுஷன் மிருகத்தை பார்க்கலும் மேன்மையுள்ளவன் அல்ல. அப்போ ஒரு கேள்வி நான் உங்கள் மத்தியில கேட்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரி, இன்றைக்கு அப்படின்னா அதனுடைய விளக்கத்தை நான் விளக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த மைக்கில் நான் பேசுகிறேன், இது மின்சாரம் இல்லைங்களா? மின்சாரத்தின் மூலமாக இந்த மைக் வேலை செய்கிறது. இந்த விளக்கு இருக்கிறது, இந்த விளக்கு மின்சாரத்தின் மூலமாக எரிகிறது இல்லைங்களா? சரி, ஒரு ஃபேன் இருக்கிறது வீட்டில, மின்சாரத்தின் மூலமாக அந்த ஃபேன் சுத்துது. ஒரு பிரஸ் அங்கே இருக்கிறது, மின்சாரத்தின் மூலமாக அந்த பிரஸ் அச்சடிக்கிறது. ட்ரெயின் ஓடுகிறது, மின்சாரத்தின் மூலமாக ட்ரெயின் ஓடுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியானால் இந்த விளக்கு எரிகிற அந்த மின்சாரம், இந்த மைக்கில் இருக்கிற மின்சாரம் ரெண்டும் வித்தியாசமானதா? அந்த பிரஸ்ல போய் பிரிண்ட் பண்ணுதே அந்த மின்சாரம், அது வித்தியாசமான மின்சாரமா? இல்ல ட்ரெயின்ல ஓடுகிறதே ஒரு மின்சாரம், அந்த மின்சாரம் வித்தியாசமான மின்சாரமா? அப்படியானால் மின்சாரம் என்ன வித்தியாசமான மின்சாரமா? ஒரே மின்சாரம் தான். அந்த ஒரே மின்சாரம் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறது. அப்ப வித்தியாசம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், சுவாசம் ஒன்றே, தி சேம். அப்படியானால் மின்சாரம் ஒன்றே, பின்ன வித்தியாசம் எங்க இருக்கிறது? மின்சாரத்துல வித்தியாசம் இல்ல, பின்ன எதுல வித்தியாசம் இருக்கிறது? அந்த மின்சாரத்தை வாங்குகிறதே
அந்த பொருள்களிலே வித்தியாசம் இருக்கிறது. அந்த பொருள்கள் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜீவன் நமக்குள் வரும்போது நம்முடைய உடம்பு வித்தியாசமாக இருக்கிறபடினாலே நாம் நினைக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆறறிவு இருக்கிறது. சரி, இதே ஜீவன் ஒரு மிருகத்துக்கு போகும்போது, புலி இடத்துக்கு போகும்போது, சிங்கத்தினத்திலே போகும்போது அந்த உருவம், அந்த சிங்கம், புலி வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே ஜீவன் எல்லாம் ஒன்றே. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை புத்த மார்க்கத்திலே ஒரு கொள்கை, ஜீவ காருண்யம், ஜீவ அகிம்சை. உயிரை கொல்லாமல் இருக்க வேண்டும். கொல்லாமை கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று வள்ளுவனாயினார் பாடிப்போனார். கொல்லக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? நாம் சுவாசிக்கும் போது ஏராளமான கிருமிகளை கொண்டு விடுகிறோம். நாம் நடக்கும் போது ஏராளமான கிருமிகளை கொண்டு விடுகிறோம். நாம் சாப்பிடும் போது நீங்க இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம சாப்பாட்டை பாருங்க, கோடிக்கணக்கான கிருமிகள். அதை சாப்பிட்டுறோம். வெண்டைக்காயோட, முருங்கைக்காயோட, பாலோட அதையெல்லாம் சாப்பிட்டு ஜீர்ணிச்சிடறோம். அப்புறம் கொல்லாம எப்படி வரும்? ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன கிருமிகள், மைக்ரோஸ்கோபிக் அந்த ஜெம்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணினால் பார்க்கக்கூடியாத அந்த கிருமிகளுக்கும் இருக்கிற ஜீவன் ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஆகவே எல்லா விதமான ஜீவன்களும் ஒன்றுதான் என்று வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்கிறது. அடுத்த கேள்வி என்னவென்றால், ஆத்மாவை பற்றி பேசும்போது இந்த உலகத்தில் மக்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆத்மா சாகாது, சோல் cannot die. இந்த ஆத்மா சாகாது என்ற கொள்கை ஆண்டவருடைய கொள்கையா, வேதத்தினுடைய கொள்கையா, இல்ல இந்த கொள்கை வேற எங்கிருந்தாவது வந்திருக்கிறதா? உதாரணமாக வேதம் என்ன சொல்றது என்று கவனியுங்கள். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். வாழையடி வாழையாக நாம் நம்பி வந்தது என்ன? ஆத்மா சாகாது. இங்கு திருமறை என்ன சொல்கிறது என்றால், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஏராளமான இடங்களிலே அதை குறித்து பேசுகிறது. 22வது சங்கீதம் 29வது வசனத்திலே சொல்லுகிறார், ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடிக்கு காக்க கூடாதே, காப்பாற்ற முடியாது என்று அங்கு வேதம் அங்கே சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்படியானால் ஆத்மா அழியும், ஆத்மாவை கொல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய், மீட்டுக் கொள்வாய். ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் ஆத்மா சாகாதபடி நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நீதிமொழிகள் 6:32, ஸ்திரியுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான், அழித்து போடுகிறான். விபச்சாரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். விபச்சாரம் செய்கிறவர்கள் மதிகட்டவர்கள், அப்படி செய்கிறவர்கள் தன் ஆத்மாவை அழித்து போடுகிறார்கள் என்று அங்கே சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் அநேக வசனங்களை முன்பாக நான் வைக்க முடியும். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆத்மா சாகும், ஆத்மா அழியக்கூடியது. இதை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலேயே சொன்னார். நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். 2:16, தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்ட. பாருங்க, அப்படியானால் ஆதியிலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆத்மா சாகும். ஆத்மா என்பது ஒரு மனிதன், சாகவே சாவாய் என்று சொன்னார். அப்போ 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினாலே ஸ்திரீ அந்த கனியை பறிக்க ஸ்திரியை தூண்டும் போது அந்த சர்ப்பம், அந்த பிசாசானவன் ஸ்திரியை இந்த பழத்தினுடைய பழத்தை பறித்து சாப்பிட்டால் சாவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். சாகாதபடிக்கு. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். செத்து போனா தேவர்களாகி விடுவோம். இன்றைக்கு அதுதானே உலகம் நம்புகிறது இல்லைங்களா? இன்றைக்கு உலகத்தில் அநேகர் 2 வார்த்தை, இயற்கை எய்தினார் என்று, அமரர் ஆனார் என்று இன்னொரு வார்த்தை. செத்து போனவர்கள் அமரர் ஆகிவிடுகிறார்கள் என்று. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது? நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே பிசாசு சொன்னார், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். உங்களுக்கு புரியுதுல்ல? அப்ப ஆண்டவர் சொன்னார், அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். யூ வில் டைங் அண்ட் டை. நீ செத்து கொண்டு சாவாய். உடனே சாக மாட்டார்கள். சாவு அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது. அந்த சாவு மெதுவாக அவர்களை கொன்றுவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். பிசாசு சொன்னா இல்ல, அது சரியில்லை. அந்த பழத்தை நீங்கள் புசிக்கும் போது நீங்க சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆகிவிடுவீர்கள். தேவ தூதர்கள் அந்த தோட்டத்திலே வந்து போய் கொண்டிருந்தார்கள். தங்களை விட மிக அழகானவர்கள், மின்னலை போல பிரகாசம் உள்ளவர்கள். அந்த தேவ தூதர்கள் பரலோகத்தின் மகிமையை பற்றி சொன்னார்கள் ஏவாளிடத்துல. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சலாக்கியம், எப்படிப்பட்ட மகிமை மாட்சிமை என்று சொன்னார்கள். ஏவாளுக்கு ஒரு ஆசை, அந்த தேவ தூதர்களைப் போல நாம் ஆகிவிட்டால் என்ன? அவர்களுக்கு இருக்கிற அந்த உருவம், அவர்களைப் போல பறக்கும் சக்தி, பரலோகத்துக்கு போய் வரக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கும், அப்படி நமக்கும் இருந்தால் என்ன என்று ஏவாள் நினைத்தார். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை, தேவ தூதர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால இந்த கனியை பிசித்தால் என்று வேதம் அங்கே சொல். பரலோகத்துக்கு போக வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், தேவ தூதர்களைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்பட்ட வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்து கொண்டும் ஆண்டவருடைய கற்பனைகளை மீறிக்கொண்டு, ஆண்டவருடைய கற்பனைகளை மீறினால் பரலோகத்துக்கு போவோம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய கற்பனை திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லுகிற கற்பனைகளை, அவருடைய வசனங்களை மீறி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏவாளைப் போலவே. ஆனால் திருமறை அதை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கே சொல்லுகிறது. ஆகவே ஆத்மா சாகும், பாவம் செய்த ஆத்மா சாகும் என்பதை வேதம் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறது. அதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை. 1 தீமோத்தேயு 1:17 ஆண்டவர் சொல்கிறார், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமான ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுமாய் இருக்கிறவர்களுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிறார், நித்தியமும் அழிவில்லாமையும், அழிவே இல்லாத ஒருவர் ஆண்டவர் ஒருவர் தான் என்று சொல்கிறார். அது இங்கிலீஷ்ல மார்டல், இம்மார்டாலிட்டி என்று சொல்லப்படுகிறது. அழிவே இல்லாத தன்மைக்கு இம்மார்டாலிட்டி. மனிதர்களாகிய நாம் மார்டல், அழியக்கூடியவர்கள், சாகக்கூடியவர்கள். கடவுள் ஒருவர் தான் சாகக்கூடாதவர், அழிவில்லாதவர். only God possesses immortality. அந்த அழியாத தன்மையை ஆண்டவர் ஒருவர் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. சாவாமை, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சாகக்கூடாத. அப்படியானால் சாவாமை என்பது, இம்மார்டாலிட்டி என்பது கடவுள் ஒருவருக்கு தான் உரியது. மனுஷனுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கவில்லை. அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை அவர்கள் புசிக்காமல் இருந்திருப்பார்களானால் ஆண்டவர் கீழ்ப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த அழியாமையை கொடுத்திருப்பார். இன்றைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வரும்போது அந்த அழியாமையை கொடுக்கிறார். நாம் இனி சாவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமறை அதை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது. நம்முடைய ஆத்மாக்கள் நாம் மற்ற உருவெடுத்து வேறு ஜென்மம் எடுத்து போய்கொண்டே இருக்கிறோம் என்பது அல்ல. நம்முடைய ஆவி அப்படியே மேகத்திலே பறந்து கொண்டிருக்கிறது என்பது அல்ல. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழிவில்லாத ஜீவனை பெற்றவர்களாக நாம் என்றென்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரைப் போல வாழ்வோம் என்ற அந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு கொடுக்கிறார். ரோமர் 2:7 ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படியானால் நாம் மரிக்கிற, நாம் அழிவுள்ளவர்களாகி நாம் அழியாமையை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We have to seek immortality. அப்படியானால் அழியாமையை நாம் தேடி வாழ வேண்டும், அதை கண்டறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1:10 1:10 வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே
அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். அப்படியானால் முதலாவது கடவுள் ஒருவர் தான் அழியாமை உள்ளவர். நாம் அழியும்படி நாம் சாவாமை உள்ளவர். நாம் சாகிறவர்கள், நமக்கு அழியாமை இல்லை. அப்படியானால் சாவை அடைந்த நாம் அந்த அழியாமையை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் அந்த அழியாமையை யார் நமக்கு கொடுக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு அந்த அழியாமையை கொடுக்கிறார். எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. அவைகளை பற்றி பின்னால் அடுத்த வசனத்திலே வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. அப்படியானால் இன்றைக்கு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பூச்சி புழுக்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? மனுஷனுக்கு எப்படி ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ அதே போலவே அவைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னமோ நம்முடைய உயிர் ஒரு உயர்ந்த உயிர், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் ஒரு பெரிய ஜீவன் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் திருமணி என்ன சொல்கிறது? மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதனுக்கு கொடுத்த அதே ஜீவ சுவாசத்தை தான் அவைகளுக்கும் கொடுத்தார் என்று திருமறை அங்கு பேசுகிறது. சரி, இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் பிரசங்கி 3:18 மனுப்புத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். 19 மனுஷருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கு இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லா ஜீவன்களுக்கும் சுவாசம் ஒன்றே. அந்த மிருகங்களின் உடல்ல இருக்கிற அந்த ஜீவன், மனிதர்களின் உடல்ல இருக்கிற ஜீவன், பூச்சி புழுக்களின் உடல்ல இருக்கிற ஜீவன், இந்த ஜீவன் எல்லாம் ஒன்றே, தி சேம். மனிதனுக்கென்று விசேஷமான ஒரு ஜீவனை ஆண்டவர் கொடுக்கல, அந்த மிருகங்களுக்கு என்று விசேஷமான ஜீவனை கொடுக்கல. அதனால வேதம் என்ன சொல்லுது? இந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் மிருகங்களும் மனிதர்களும் சமமாகவே இருக்கிறார்கள். மனுஷன் மிருகத்தை பார்க்கலும் மேன்மையுள்ளவன் அல்ல. அப்போ ஒரு கேள்வி நான் உங்கள் மத்தியில கேட்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரி, இன்றைக்கு அப்படின்னா அதனுடைய விளக்கத்தை நான் விளக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த மைக்கில் நான் பேசுகிறேன், இது மின்சாரம் இல்லைங்களா? மின்சாரத்தின் மூலமாக இந்த மைக் வேலை செய்கிறது. இந்த விளக்கு இருக்கிறது, இந்த விளக்கு மின்சாரத்தின் மூலமாக எரிகிறது இல்லைங்களா? சரி, ஒரு ஃபேன் இருக்கிறது வீட்டில, மின்சாரத்தின் மூலமாக அந்த ஃபேன் சுத்துது. ஒரு பிரஸ் அங்கே இருக்கிறது, மின்சாரத்தின் மூலமாக அந்த பிரஸ் அச்சடிக்கிறது. ட்ரெயின் ஓடுகிறது, மின்சாரத்தின் மூலமாக ட்ரெயின் ஓடுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியானால் இந்த விளக்கு எரிகிற அந்த மின்சாரம், இந்த மைக்ல இருக்கிற மின்சாரம் ரெண்டும் வித்தியாசமானதா? அந்த பிரஸ்ல போய் பிரிண்ட் பண்ணுதே அந்த மின்சாரம், அது வித்தியாசமான மின்சாரமா? இல்ல ட்ரெயின்ல ஓடுகிறதே ஒரு மின்சாரம், அந்த மின்சாரம் வித்தியாசமான மின்சாரமா? அப்படியானால் மின்சாரம் என்ன வித்தியாசமான மின்சாரமா? ஒரே மின்சாரம் தான். அந்த ஒரே மின்சாரம் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறது. அப்ப வித்தியாசம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், சுவாசம் ஒன்றே, தி சேம். அப்படியானால் மின்சாரம் ஒன்றே, பின்ன வித்தியாசம் எங்க இருக்கிறது? மின்சாரத்துல வித்தியாசம் இல்ல, பின்ன எதுல வித்தியாசம் இருக்கிறது? அந்த மின்சாரத்தை வாங்குகிறதே அந்த பொருள்களிலே வித்தியாசம் இருக்கிறது. அந்த பொருள்கள் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜீவன் நமக்குள் வரும்போது நம்முடைய உடம்பு வித்தியாசமாக இருக்கிறபடினாலே நாம் நினைக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆறறிவு இருக்கிறது. சரி, இதே ஜீவன் ஒரு மிருகத்துக்கு போகும்போது, புலி இடத்துக்கு போகும்போது, சிங்கத்தினத்திலே போகும்போது அந்த உருவம், அந்த சிங்கம் புலி வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே ஜீவன் எல்லாம் ஒன்றே. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை புத்த மார்க்கத்திலே ஒரு கொள்கை, ஜீவ காருண்யம், ஜீவ அஹிம்சை. உயிரை கொல்லாமல் இருக்க வேண்டும். கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று வள்ளுவனாயினார் பாடி போனார். கொல்லக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? நாம் சுவாசிக்கும் போது ஏராளமான கிருமிகளை கொண்டு விடுகிறோம். நாம் நடக்கும் போது ஏராளமான கிருமிகளை கொண்டு விடுகிறோம். நாம் சாப்பிடும் போது, நீங்க இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம சாப்பாட்டை பாருங்க,
கோடிக்கணக்கான கிருமிகள். அதை சாப்பிட்டுறோம், வெண்டைக்காயோட முருங்கைக்காயோட பாலோட அதையெல்லாம் சாப்பிட்டு ஜீர்ணிச்சிடறோம். அப்புறம் கொல்லாம எப்படி வரும்? ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன கிருமிகள், மைக்ரோஸ்கோபிக் அந்த ஜெம்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணினால் பார்க்கக்கூடியாத அந்த கிருமிகளுக்கும் இருக்கிற ஜீவன் ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஆகவே எல்லா விதமான ஜீவன்களும் ஒன்றுதான் என்று வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்கிறது. அடுத்த கேள்வி என்னவென்றால், ஆத்மாவை பற்றி பேசும்போது இந்த உலகத்தில் மக்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆத்மா சாகாது, சோல் cannot die. இந்த ஆத்மா சாகாது என்ற கொள்கை ஆண்டவருடைய கொள்கையா, வேதத்தினுடைய கொள்கையா, இல்ல இந்த கொள்கை வேற எங்கிருந்தாவது வந்திருக்கிறதா? உதாரணமாக வேதம் என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். வாழையடி வாழையாக நாம் நம்பி வந்தது என்ன? ஆத்மா சாகாது. இங்கு திருமறை என்ன சொல்கிறது என்றால், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஏராளமான இடங்களிலே அதை குறித்து பேசுகிறது. 22வது சங்கீதம் 29வது வசனத்திலே சொல்லுகிறார், ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடிக்கு காக்க கூடாதே, காப்பாற்ற முடியாது என்று அங்கு வேதம் அங்கே சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்படியானால் ஆத்மா அழியும், ஆத்மாவை கொல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய், மீட்டுக் கொள்வாய். ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் ஆத்மா சாகாதபடி நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நீதிமொழிகள் 6:32 ஸ்திரியுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான், அழித்து போடுகிறான். விபச்சாரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். விபச்சாரம் செய்கிறவர்கள் மதிகட்டவர்கள், அப்படி செய்கிறவர்கள் தன் ஆத்மாவை அழித்து போடுகிறார்கள் என்று அங்கே சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் அநேக வசனங்களை முன்பாக நான் வைக்க முடியும். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆத்மா சாகும், ஆத்மா அழியக்கூடியது. இதை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலேயே சொன்னார். நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசுகிறேன். 2:16, தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்ட பாருங்க. அப்படியானால் ஆதியிலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆத்மா சாகும், ஆத்மா என்பது ஒரு மனிதன், சாகவே சாவாய் என்று சொன்னார். அப்போ 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினாலே ஸ்திரீ அந்த கனியை பறிக்க ஸ்திரியை தூண்டும் போது அந்த சர்ப்பம், அந்த பிசாசானவன் ஸ்திரியை இந்த பழத்தினுடைய பழத்தை பறித்து சாப்பிட்டால் சாவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். சாகாதபடி. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்களே புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். செத்து போனா தேவர்களாகி விடுவோம். இன்றைக்கு அதுதானே உலகம் நம்புகிறது இல்லைங்களா? இன்றைக்கு உலகத்தில் அநேக 2 வார்த்தை, இயற்கை எய்தினார் என்று, அமரர் ஆனார் என்று இன்னொரு வார்த்தை. செத்து போனவர்கள் அமரர் ஆகி விடுகிறார்கள் என்று. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது? நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே பிசாசு சொன்னார், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னார், அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், யூ வில் டைங் அண்ட் டை, நீ செத்துக்கொண்டு சாவாய். உடனே சாக மாட்டார்கள், சாவு அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது, அந்த சாவு மெதுவாக அவர்களை கொன்றுவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். பிசாசு சொன்னா இல்ல, அது சரியில்லை, அந்த பழத்தை நீங்கள் புசிக்கும் போது நீங்க சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆகிவிடுவீர்கள். தேவ தூதர்கள் அந்த தோட்டத்திலே வந்து போய் கொண்டிருந்தார்கள். தங்களை விட மிக அழகானவர்கள், மின்னலை போல பிரகாசம் உள்ளவர்கள். அந்த தேவ தூதர்கள் பரலோகத்தின் மகிமையை பற்றி சொன்னார்கள் ஏவாளிடத்துல.
அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம், எப்படிப்பட்ட மகிமை மாட்சிமை என்று சொன்னார்கள். ஏவாளுக்கு ஒரு ஆசை, அந்த தேவதூதர்களைப் போல நாம் ஆகிவிட்டால் என்ன, அவர்களுக்கு இருக்கிற அந்த உருவம், அவர்களைப் போல பறக்கும் சக்தி, பரலோகத்துக்கு போய் வரக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கும், அப்படி நமக்கும் இருந்தால் என்ன என்று ஏவாள் நினைத்தார். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை, தேவ தூதர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால அந்த கனியை புசித்தால் என்று வேதம் அங்கே சொல். பரலோகத்துக்கு போக வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், தேவ தூதரை போல ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்பட்ட வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்து கொண்டும் ஆண்டவருடைய கற்பனைகளை மீறிக்கொண்டு, ஆண்டவருடைய கற்பனைகளை மீறினால் பரலோகத்துக்கு போவோம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய கற்பனை திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லுகிற கற்பனைகளை, அவருடைய வசனங்களை மீறி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏவாளை போலவே. ஆனால் திருமறை அதை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கே சொல்லுகிறது. ஆகவே ஆத்மா சாகும், பாவம் செய்த ஆத்மா சாகும் என்பதை வேதம் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறது. அதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை. 1 தீமோத்தேயு 1:17 ஆண்டவர் சொல்கிறார், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமான ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுமாய் இருக்கிறவர்களுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிறார், நித்தியமும் அழிவில்லாமையும், அழிவே இல்லாத ஒருவர் ஆண்டவர் ஒருவர் தான் என்று சொல்கிறார். அது இங்கிலீஷ்ல மார்டல், இம்மார்டாலிட்டி என்று சொல்லப்படுகிறது. அழிவே இல்லாத தன்மைக்கு இம்மார்டாலிட்டி. மனிதர்களாகிய நாம் மார்டல், அழியக்கூடியவர்கள், சாகக்கூடியவர்கள். கடவுள் ஒருவர் தான் சாகக்கூடாதவர், அழிவில்லாதவர். Only God possesses immortality. அந்த அழியாத தன்மையை ஆண்டவர் ஒருவர் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. சாவாமை, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சாகக்கூடாத. அப்படியானால் சாவாமை என்பது, இம்மார்டாலிட்டி என்பது கடவுள் ஒருவருக்கு தான் உரியது. மனுஷனுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கவில்லை. அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை அவர்கள் புசிக்காமல் இருந்திருப்பார்களானால் ஆண்டவர் கீழ்ப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த அழியாமையை கொடுத்திருப்பார். இன்றைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வரும்போது அந்த அழியாமையை கொடுக்கிறார். நாம் இனி சாவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமறை அதை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது. நம்முடைய ஆத்மாக்கள் நாம் மற்ற உருவெடுத்து வேறு ஜென்மம் எடுத்து போய்கொண்டே இருக்கிறோம் என்பது அல்ல. நம்முடைய ஆவி அப்படியே மேகத்திலே பறந்து கொண்டிருக்கிறது என்பது அல்ல. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழிவில்லாத ஜீவனை பெற்றவர்களாக நாம் என்றென்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை போல வாழ்வோம் என்ற அந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு கொடுக்கிறார். ரோமர் 2:7 ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படியானால் நாம் மரிக்கிற, நாம் அழிவுள்ளவர்களாகி நாம் அழியாமையை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We have to seek immortality. அப்படியானால் அழியாமையை நாம் தேடி வாழ வேண்டும், அதை கண்டறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1:10 1:10 வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். அப்படியானால் முதலாவது கடவுள் ஒருவர் தான் அழியாமை உள்ளவர். நாம் அழியும்படி, நாம் சாவாமை உள்ளவர், நாம் சாகிறவர்கள், நமக்கு அழியாமை இல்லை. அப்படியானால் சாவை அடைந்த நாம் அந்த அழியாமையை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் அந்த அழியாமையை யார் நமக்கு கொடுக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு அந்த அழியாமையை கொடுக்கிறார். இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி, தாவீதின் ஊரிலே பெத்லெகேமிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று ஒரு நற்செய்தி இந்த காலத்திலே நாம் விசேஷ விதமாக நினைக்கிறோமே. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் கொடுக்கிற ஒரு பெரிய நற்செய்தி. செத்து போகிற மனிதன், அழிந்து போகிற மனிதன் அழியாமையை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுதான் இந்த சுவிசேஷம்.
ஆகவே நாம் அழியாதவர்கள் அல்ல. கடவுள் ஒருவர்தான் அழியாமையுள்ளவர், நாம் சாகக்கூடியவர்கள். ஆகவே சாகக்கூடியவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழியாமையை தேட வேண்டும். அந்த அழியாமையை ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். இந்த வேதத்திலேயே அதிகமாக நான் விரும்பி படிக்கிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இந்த அழியாமையை ஆண்டவர் எப்பொழுது கொடுக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறார். 49 வாசிங்க. 49 மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, மண்ணான சாயல் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம், தெய்வத்தை போல அணிந்து கொள்வோம். 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். பார்த்தீங்களா, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது இந்த உடம்பு, அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்க வார்த்தையை நிறைவேறும். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய 2வது வருகையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த அழியாமையை கொடுக்க போகிறார். இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். இந்த மண்ணான சரீரம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஆர்ப்பரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டத்திலே நாம் இருப்போம் என்று வேத வசனம் தம்முடைய பிள்ளையிடத்திலே சொல்கிறது. அந்த அழியாமை நமக்கு இல்லை, கடவுள் ஒருவர் தான் அழியாதவர், நாம் சாகக்கூடியவர்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த அழியாமையை நாம் தேட வேண்டும். அதை தேடும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வரும்போது அந்த அழியாமையை தருவார். நாம் ஆண்டவரைப் போலவே ஆண்டவருடைய வருகைக்கு பின்னதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழியாமை பெற்றவர்களாக நாம் என்றென்றைக்கும் வாழ்வோம் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. இந்த கருத்துக்களுக்கு பிற்பாடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மரணத்தில் என்ன நடக்கிறது, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத், மரணத்திலே மனிதர்களுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து வேதம் சொல்கிறதை நான் விசேஷமாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பிரசங்கினுடைய புத்தகம் 9:5-6 வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை. வேதம் ஆணித்தரமாக பேசுகிறது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். நம் மரணத்தை செத்த பிற்பாடு அழுது கொண்டிருக்கிறோம், துக்கப்படுகிறோம். அந்த மரித்தவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போய் விளக்க கொடுத்து வைக்கிறோம் கல்லறையில, இப்படி விட்டு விட்டு போய்விட்டாயே என்று சொல்லி அழுகிறோம். நேசமும் இல்லை, பகையும் இல்லை, பொறாமையும் இல்லை, சிநேகம் எல்லாமே ஒன்றும் இல்லை அவர்கள். அந்த ஜீவன் போன பிற்பாடு அந்த உடல் மண்ணுக்கு மண்ணாகி விடுகிறது. அதுல கான்சியன்ஸ் இல்லை, எந்த விதமான ஒரு காரியம் இல்லை என்று திருமறை அங்கே பேசுகிறது. 115ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அங்கே துதித்ததோ மற்ற காரியங்களோ அங்கே இருக்காது. சங்கீதம் 146 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. அவன் மண்ணை எப்பொழுது உயிரி விடுகிறானோ அப்பொழுது எந்த யோசனையும் அங்கே இல்லை. அந்த உடம்புல எந்த விதமான சலனம் இல்லை. அந்த உடம்புல சித்தங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே அதோடு முடிந்து விடுகிறது. அவன் யோசனைகள் அழிந்து போம் என்று வேதம் அங்கே சொல்கிறது. யோபனுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கலைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டு மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான். மனுப்புத்திரன் ஜீவித்து போன பிற்பாடு அவன் இங்கே தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறார். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் அவன் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அப்படியானால் அவன் கல்லறையில படுத்து கிடக்கிறான், அவ்வளவுதான். எந்த விதமான யோசனைகள், காரியங்கள் அந்த மனிதனிடத்தில் இல்லை என்பதை குறித்து வேதம் விசேஷமாக அங்கு பேசுகிறது. யோபனுடைய புத்தகம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 21 அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமிப்பட்டாலும் அவர்களை கவனியான்.
அப்படியானால் இங்கு மரணத்துல எந்த விதமான ஒரு மெமரி இல்லை. மரித்தவர்கள் இந்த உலகத்தில் எந்த பங்கு அவர்களுக்கு கிடையாது. அவருடைய ஞானம், அறிவு, புத்தி, அவருடைய கிரியைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. மரணத்திலே மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். மரணம் நம்மை துதிக்காது, பாதாளத்திலே துதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வானங்கள் ஒளிந்து போக மட்டும் அவன் படுத்து கிடக்கிறான். எப்பொழுது வானங்கள் ஒளிந்து போக மட்டும்? ஆண்டவருடைய வருகையிலே தான் வானங்கள் ஒளிந்து போகும். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம். மனுஷன் படுத்து கிடக்கிறார். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் 13வது வசனம் ஒழித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து திரும்ப என்னை நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தான் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கீழ் மேல் விருப்பம் வைப்பீராக. என்னை கூப்பிடும், அவர் வந்து தன்னை கூப்பிடுவார், அப்பொழுது நான் எழுந்திருப்பேன் என்று அங்கே யோபு சொல்லுகிறார். யோவான் 5:28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் வரும், அப்பதான் எழுந்திருப்பாங்க. வானங்கள் ஒளிந்து போக மட்டும் நான் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெரிந்து எழுந்திருக்கிறதும் இல்லை என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஆகவே வானங்கள் ஒளிந்து போக மட்டும் மனிதன் படுத்து கிடக்கிறான். அந்த கல்லறைதான் அவனுடைய வீடாக இருக்கிறது. இதை பற்றி திருமறை அநேக இடங்களிலே அங்கு நாம் வாசிக்கிறோம். யோபு 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்திலே வாசிக்கிறேன். 25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அந்த வாஞ்சியால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, லாசரு மரித்து போனார். 4 நாள் கல்லையிலே இருந்தார். அவர் வெளியே வந்தபோது மரணம் இன்னது, எப்படி நான் எங்கே போனேன் இங்கே வந்தேன் என்று நினைக்கிறார்கள், சொன்னாரா? இல்ல. அப்படி லாசரு மரித்து போன போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை மரணத்திற்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறது. அந்த திருமறை கொடுக்கிற பெயர் என்னவென்றால், யோவான் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொல்லின பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். திருமறையில இந்த மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மரணத்திற்கு நித்திரை என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறு பெண் 12 வயதுள்ள அந்த யவீரனுடைய மகளை எழுப்ப போன போது ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், இவள் நித்திரையா இருக்கிறாள், அழாதீங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை இந்த மரணத்திற்கு என்ன பெயர் கொடுக்கிறது என்றால், நித்திரை என்று ஒரு பெயர் கொடுக்கிறது. நித்திரை செய்கிறவர்கள் நன்றாக உறங்கும் போது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே போலவே மரித்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, நன்றாக நித்திரை செய்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட நித்திரை செய்து திடீரென்று விழித்து இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டானே என்று கேட்கிறோம். அந்த நித்திரை செய்யும் போது காலத்தை அறிய மாட்டார்கள். இங்கு திருமறையிலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது சொல்றதை கவனிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படியானால் மரணத்தை பற்றி வேதம் என்று சொல்கிறது என்றால், நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. மரணத்தை பற்றி நித்திரை என்று அங்கே பேசுகிறது. 13வது வாசிக்கிறேன். 4:13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்படியானால் நித்திரை அடைந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்கிறது.
இன்னும் வேத வாக்கியங்களை நாம் வாசித்துக் கொண்டே போனால் இங்கே திருமறை அதை பற்றி வெகு திட்டவட்டமாக இங்கே சொல்லுகிறது. சங்கீதம் 13வது சங்கீதம் 3வது வசனம் 13:3. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு சேவை கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். மரண நித்திரை என்று அங்கு அவர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏராளமான வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யோபனுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நான் காத்துக் கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், கல்லறை எனக்கு வீடாக இருக்கும். அப்ப மரித்தவர்கள் கல்லறையில தான் இருக்கிறாங்க. சிலர் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை இல்லை. தேவன் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, கோதுமை மணியானது கீழே விழுந்து சாகா விட்டார், விதையை போடுகிறீர்கள், நீங்க இந்த விதை உடைந்து விடுகிறது. அந்த உடைந்து போனால் செத்து போயிட்டு இருந்தது, ஆனால் அதிலிருந்து முளை கிளம்புகிறது. சமரலே புல்லெல்லாம் அப்படியே காய்ந்து போய் விடுகிறது, எங்கே போயிட்டு தெரியாது. அங்கே மழை வரும்போது மறுபடியும் துளிர் விட்டு எழும்புகிறது. ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல். ஆகவே உயிர்த்தெழுதலை பற்றி யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடம்பு அழிகிற உடம்பு அழியாமை பெற்றுக் கொள்ளும் என்று சொல்லும் போது அநேகர் சந்தேகப்படுகிறார்கள், அது எப்படி முடியும் என்று. இந்த வண்ணாத்தி பூச்சியை பாருங்க, அது சிறு புழுவாக இருக்கும்போது எத்தனை அசிங்கமாக இருக்கிறது. அருவருப்பான ஒரு புழு, அது கூடு கட்டு அதிலே தொங்குகிறது. திடீரென்று அந்த கூடு உடைந்து எத்தனை அழகான வண்ணங்களோடு அது பறந்து செல்கிறது. அதே போலவே இந்த உடம்பானது தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும். அதற்கெல்லாம் ஆண்டவர் இயற்கையிலேயே அதற்கு ப்ரூஃப் அங்கே வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சிலர் நினைக்கிறார்கள் செத்த உடனே எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. செத்த உடனே பரலோகத்துக்கு போகிறார்கள் என்ற அந்த கொள்கை வேதத்தினுடைய கொள்கை அல்ல. அது வேதத்துக்கு முரண்பட்ட ஒரு கொள்கை. செத்த உடனே எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஆண்டவர் வரும்போது கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்புறது யாரு என்றா யோசித்து பாருங்க. அப்ப சாவுல அந்த கல்லறையில ஒரு கல்லை வைக்கிற என்ன கல்? டில் த ரெசரக்ஷன், டில் த மார்னிங், உயிர்த்தெழுதலின் காலை வரைக்கும் அங்கே எழுதுறோம். எழுதி வச்சுட்டு இல்ல உடனே பரலோகத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளே யாராவது சாகும்போது கர்த்தரை எடுத்துக்கொண்டார், என்னுடைய மகனை எடுத்துக்கொண்டார் என்று அழுகிறோம். கர்த்தர் எப்படி எடுத்துக்கொள்வார்? செத்தா எடுத்துக்கொள்வார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வான தூத சேனைகளோடு வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். அப்பொழுது கல்லறையில் இருந்து எழும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ ரூபம் எடுத்து எழும்புவார்கள், ஆரவாரத்தோடு எழும்புவார்கள். தெய்வீக ரூபத்தை தரித்து பிரகாசமுள்ள பிள்ளைகளாக அங்கு மரணத்தை விட்டுவிட்டு நோய் நொடி இல்லாத ஒரு சரீரம், பாவமற்ற ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்கு இனிமேல் அழிவே இல்லாத சரீரம், அப்படிப்பட்டவர்களாக தேவ தூதர்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு ஆர்ப்பரித்து நடனத்தோடும் சங்கீதத்தோடும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போவார். அப்படிதான் ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொண்டு போவார். செத்து அந்த சவத்தையா ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறார். இதெல்லாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற விசேஷமான காரியம். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உங்களுக்கு உத்தரவு சொல்லுவேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அப்படி வரும்போது எத்தனை பேர் எத்தனை வருஷமாக செத்திருந்தாலும் சரி, நாம் எழும்பும் போது, ஒருவேளை ஆதாம் எழும்பும் போது 6000 வருஷமாக அவன் கல்லறையில் இருக்கிறான், தூங்கி கிடக்கிறான். அவன் எழும்பும் போது 6000 வருஷம் ஆயிட்டே என்று தெரியாது. இப்பதான் தூங்கின மாதிரி தெரியும், இப்பதான் செத்து போன மாதிரி தெரியும். அது கர்த்தருடைய ஒரு கிருபை. அப்படியானால் ஆதாம் முதல் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் 2 பேர், மரித்த கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பப்படுவார்கள். உயிரிழக்கிற தேவனுடைய பிள்ளை, உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ சாயலை பெற்றுக் கொள்வார்கள். மரித்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலை பெற்றுக் கொண்டவர்களாகவே எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த அழிவற்ற சரீரத்தை விட்டுவிட்டு அழியாத தேவனுடைய மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அங்கு பரலோகத்து கூட்டிக் கொண்டு போவார். வானங்களே உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள் என்று அந்த தேவ தூதர்கள் பரலோகத்திலே உயிரோடு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை வரவேற்பார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவார். சங்கீதக்காரன் அழகாக ஒரு வசனத்தை அங்கு சொல்லியிருக்கிறார், 17-15. நானோ நீதியினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். பார்த்தீர்களா? நான் விழிக்கும் போது, அந்த மரணத்திலிருந்து நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் என்று ஆண்டவர் அங்கு விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் சொன்ன இந்த காரியத்தை மறுபடியும் சம்மரைஸ் பண்ண விரும்புகிறேன்.
மனிதனுக்கு ஆண்டவர் உண்டாக்கின போது அவனை மண்ணனாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்படியானால் ஆத்மா என்பது என்ன? ஒரு சரீரமும் ஒரு ஜீவனும் சேர்ந்தது ஆத்மா. ஆத்மா என்று ஒரு பொருளை ஆண்டவர் மனிதனுக்குள்ளாக வைக்கவில்லை, அப்படி வேதம் சொல்லுகிறது இல்லை. அப்படி மனிதனுக்குள்ளாக ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, அது அவனை ஆட்டுகிறது, அது அவன் கிரியை செய்யுது என்று சொன்னால் நமக்கு பாவம் என்பது ஒன்றுமே இல்லைன்னு ஆத்மா தானே செய்யுது. அப்படினால் நியாய தீர்ப்பு என்று ஒன்றுமே கிடையாது. நான் செய்யல ஐயா, எனக்குள்ளாக ஆத்மா தானே செய்யுது. ஆகவே இந்த உலகத்தில் அநியாயங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது, ஆத்மா என்றும் இல்லை. ஆகவே மனிதன் படைக்கப்பட்ட போது அவன் சாவை உள்ளவனாக தான் படைக்கப்பட்டார். மாற்றர் நித்திய ஆண்டவர் ஒருவர் தான் சாவாமி உள்ளவர். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நாம் சாகும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்முடைய பிள்ளைகளை பற்றி, நம்முடைய பெற்றோர்களை பற்றி, நம்முடைய காரியங்களை பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியாது. அங்கே படுத்து கிடக்கிறோம் கல்லறையில, அங்கே நித்திரை செய்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், செத்து போனவர்களை எப்படி எரித்து விடுகிறார்கள். இன்றைக்கு சாவை கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ண போகும்போது ஒரு கேள்வி கேட்கிறேன், தலை எங்க வைத்து அடக்கம் பண்ணுகிறார்கள்? மேக்கே. புரியுதுங்களா? ஏன் மேக்கே அடக்கம் பண்ணுகிறார்கள் தெரியும் உங்களுக்கு? எதற்காக மேற்கே அடக்கம் பண்ணுகிறார்கள் தெரியும் உங்களுக்கு? மத்திய 24 அதிகாரம் 27வது வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எந்த பக்கமாக வருவார்? கிழக்கிலே இருந்து வருவார். சூரியன் எங்கே உதிக்கிறது? கிழக்கில் இருந்து உதிக்கிறது. ஆண்டவர் வரும்போது கிழக்கே இருந்து வருவார். அப்ப கிழக்கே இருந்து வருகிற அவரை உயிரோடு அனுப்பின கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்றால் தலை மேற்கே இருக்கணும். மேற்கே இருந்து எழுந்து உடனே என்ன தெரியும்? கிழக்கே இருந்து வருகிற அந்த ஆண்டவரை நமக்கு தெரியும். ஆண்டவர் எவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கு மரித்த போது மரணம் நம்மை நித்திரைக்குள்ளாக இருக்கிறது. நாம் அப்படியே நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது. இப்போ உதாரணமா நாம சொல்றோம், நம்முடைய ஆவி பரலோகத்துக்கு போகிறது, அங்க போகிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து நாம் கண்ணீர் விட வேண்டாமா? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வருத்தப்பட வேண்டாமா? அந்த வருத்தம் கிடையாது, கண்ணீரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் 40 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ கொடுத்திருக்கிறார். மனிதன் ஒரு தடவை மரிப்பதும் அப்புறம் நியாயத்தில் படைவதும் தான். இந்த 60 வருஷத்துல, இந்த 70 வருஷத்துல, இந்த 80 வருஷத்துல நீ என்ன செய்தாய்? வாட் ஆர் யூ டூயிங்? இந்த 50 வருஷத்தை 60 வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. சரி, உனக்கு கொடுத்திருக்க பலம் என்ன? பலத்தை வைத்து என்ன செய்தார்? உனக்கு கொடுத்திருக்க சுகத்தை வைத்து நீ என்ன செய்தாய்? உனக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை வைத்து நீ என்ன செய்தாய்? உனக்கு கொடுத்திருக்க ஞானத்தையும் புத்தியும் வைத்து நீ என்ன செய்தாய்? அந்த நியாயத்தீர்ப்புல கர்த்தருடைய பிள்ளைகள் கணக்கு கொடுக்கணும். என்னன்னு கணக்கு கொடுப்போம். நிறைய பணம் சேர்ந்தது, 4 வீடு கட்டினேன், 10 வயலை வாங்கி போட்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது. அந்த புத்தியை ஞானத்தையும் வைத்துக் கொண்டு ஏராளமாக சம்பாதித்தேன். ஆண்டவருக்கு முன்பாக நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆகவே ஒரு ஆயுசை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பரலோகத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பரலோகத்துக்கு போவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். எவ்ரி மேன் அண்ட் வுமன் இஸ் கிவன் எ சான்ஸ். இந்த உலகத்தில் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மகமதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் உண்டோ, நீதி செய்கிறவர்கள் உண்டோ என்று உலகமெங்கும் தேடிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அடிக்கடி வேதம் சொல்லுது. அப்படியானால் நீதியை விரும்புகிறவர்கள், நல்லவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும், எந்த ஜனத்தில் இருந்தாலும், எந்த இனத்தில் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தம்முடைய பாத்திலே கொண்டு வந்துவார். அது ஆண்டவருடைய கிரியை, அது அதிசயமான கிரியை. எப்படி நீங்களும் நானும் இங்கே சந்தித்தோம் தெரியவே தெரியாது. நீங்களும் நினைக்கல, நானும் நினைக்கல. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றாக கூட்டுகிறார். கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக நீதிமான்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கூட்டுகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, அவர்களை நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். திருமறையிலே ஒரு விசேஷமான ஒரு வசனம் இருக்கிறது. அதை முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அதை நான் வாசிக்கிறேன். நீதியை செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும்,
எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், கண்டுபிடிப்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். ஆண்டவர் சொல்றார், நீதியை செய்கிற மனுஷன், நியாயத்தை செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும். எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீடுகளிலே தேடுங்கள், கண்டுபிடிப்பீர்களானால் மன்னிப்பு தருவேன். நீதியை தேடுகிறவன் உண்டோ, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? சத்தியத்தை தேடி, நீதியை தேடி, ஆண்டவருடைய வசனத்தை தேடி பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றேன். அப்படிப்பட்டவர்களை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார். ஒருவேளை சாத்தானுடைய பெரிய அநியாயத்தினாலே இந்த உலகத்திலே நம்ம கஷ்டப்படுறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரே எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இந்த கஷ்டப்படுறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. 60 வருஷம், 70 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் நம்ம கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிற அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் நித்தியமாக இருப்போம். கோடான கோடி வருஷங்கள். அந்த கோடான கோடி வருஷங்கள் நாம் சந்தோஷமாக, சமாதானமாக ராஜரீக வாழ்க்கை வாழ்கிற அந்த நாட்களோடு இன்றைக்கு உலகத்தில் கஷ்டப்படுகிற அந்த 40 வருஷம், 30 வருஷத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு வினாடி கூட இல்லை, ஒரு வினாடி கூட இல்லை. பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் வேத புத்தகத்தில் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நாம் கஷ்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் நினைப்போமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த பரலோகத்தின் மகிமை, அதனுடைய மாட்சிமை, அதனுடைய இன்பம், அதனுடைய கிருபைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே நாம் பட்ட கஷ்டங்கள ஒண்ணு இல்லை. இட்ஸ் நத்திங், கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் நத்திங். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியத்தை வைத்திருக்கிறார். ஒரு லைஃப் தான், ஒரு வாழ்வு தான். ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ ஆண்டவர் ஒரு சந்ததி எழும்புகிறது. அந்த சந்ததிக்கு அந்த டைம் கொடுக்கப்படுகிறது. இந்த 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷத்துல என்ன தேடுகிறோம்? பரலோகத்திற்குரியவைகளை தேடத்தக்கதாகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநித்தியமான இந்த பொருள்களை வைத்து நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்று வேதம் அங்கே சொல்கிறது. அப்படியானால் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த அழியாமையை தேடுவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பாதிப்பதும் அல்லது பணத்தை சேர்ப்பதும், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதிரியான காரியங்களை செய்வதும் ஒருவேளை நீங்க செய்யலாம். ஆனால் எதை செய்தாலும் நித்தியத்தை தேடுங்க, பரலோகத்தை தேடுங்க, அங்க நம்ம போகணும். அதுக்காகத்தான் இந்த லைஃப் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த லைஃப் முடிந்த உடனே, அந்த வருஷங்கள் முடிந்த உடனே நம்முடைய வாழ்வு முடிந்து வருகிறது, நம்ம கல்லறையில போட்டுறாரு. அப்புறம் அடுத்த சந்ததி எழுப்புது, அவர்களுக்கு ஒரு பீரியட், அந்த பீரியட் முடிந்த உடனே அவங்க கல்லறையில வந்துடுறாங்க. அப்புறம் அடுத்த சந்ததி எழும்புது, அவர்களுக்கு அந்த நேரம் முடிந்த உடனே அவர்கள் கீழே கடத்தப்படுகிறார்கள். அப்புறம் அடுத்த சந்ததி எழும்புது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தடவை மரிப்பதும் அப்புறம் நியாய தீர்ப்பிலே நிற்பதும். அப்புறமாக ஆண்டவர் வரும்போது எல்லாரும் எழும்புகிறார்கள் ஒரே நேரத்தில். நன்மை செய்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி 1000 வருஷம் கழித்து துன்மார்க்கர்கள் எழும்புகிறார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் எழும்பி நியாய தீர்ப்பிலே நின்று நாம் செய்தவர்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே எழும்புகிறது, உயிரோடு எழும்புகிறது என்பதுதான் வேதம் போதிக்கிற ஒரு உண்மை. செத்து போனாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அவனுடைய சரீரம் மண்ணாகி மக்கி போனாலும் கவலைப்படாதே. நம்முடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாக, தூசுக்கு தூசாக, சாம்பலுக்கு சாம்பலாக அர்ப்பணிக்கிறோம் என்றாலும் கவலைப்படாதே. ஆண்டவருடைய சத்தத்தை பிரேத கிளைகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவனுடைய சத்தம் எல்லா கல்லறைகளையும் ஊடுருவி தெய்வ பிள்ளைகளையே வெளியே கொண்டு வரும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மரிக்க மாட்டார்கள். அவங்க நித்திரை அடைந்திருக்கார் என்று வேதம் சொல்லுது. நித்திரையிலிருந்து அவர்கள் எழுந்திருப்பார்கள். மரணம் என்பது என்ன? கடைசியிலே நியாய தீர்ப்பு. அநியாயக்காரரும் அக்கிரமக்காரர்களும் தீர்க்கப்பட்ட போது அக்னி கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள். கடைசியிலே அதுதான் நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் மரணம். அதற்கு நித்திய மரணம் என்று பெயர். இப்பொழுது நாம் சாகிற சாவு நித்திரை. இந்த நித்திரையிலிருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்புவார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாம் விழிக்கும் போது, ஒருவேளை ஆண்டவர் வரும்போது நாம் மரித்திருந்தோமானால், நாம் விழித்து எழும்பும் போது அவருடைய சாயலை பெற்றவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக எழும்புவோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆர்ப்பரிப்போடு ஆண்டவருடைய பிள்ளைகளாக எழும்புவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருவாராக. தேவன் வருகின்றார், தேகம் இறங்கி
உழைக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பி தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. யுத்தம் துவங்கும் மத்திய வானம் சுத்தரை அழைத்த கத்தரை வாரும். ஆவி மனவாட்டி வாருமென்றே ஆண்டவரே சொன்னை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்திட கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்திட கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன். இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன். இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்